அடுப்பே பயன்படுத்தாமல் இப்படியும் இவ்வளவு சாஃப்டா கொழுக்கட்டை செய்ய முடியுமா? ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமா செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கினது எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது 250 கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் அரை கப்பு வச்சுருக்கேன். எல்லாமே ஒரே அளவுள்ள கப்பில் தான் நம்ம அளந்தெடுக்கணும். இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நாம் அரை கப்பு வேர்க்கடலை எடுத்திருந்தோம். நான் இப்போ 3/4 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் துண்டுகளில் பார்த்தீங்கன்னா அந்த கருமை பகுதி எல்லாத்தையுமே நீக்கிட்டு பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வேர்க்கடலை அரைச்ச அந்த ஜார்லேயே இதை மாற்றிக்கலாம். வேர்க்கடலை எப்படி நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்தோமோ அதே மாதிரி இதையும் நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுக்கணும். தேங்காயை நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைக்கும் பொழுது இந்த மாதிரி நமக்கு துருவன பதத்தில் கிடைக்கும். நம்ம வேர்க்கடலை அரைச்ச அந்த கிண்ணத்துலேயே நம்ம இதையும் மாற்றி வச்சுக்கலாம். நாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு எடுத்திருந்தோம். வேர்க்கடலை அரை கப்பு எடுத்திருந்தோம். தேங்காய் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம வெல்லம் எடுக்கணும். பொடிச்ச வெல்லம் நான் 3/4 கப்பு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பல்ஸில் ஒரு சுத்த விட்டு எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். தேங்காய் துருவன அதே மிக்ஸி ஜார் தான் பயன்படுத்துகிறேன். வெல்லத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நேரம் ஓட்ட வேண்டாங்க. பல்ஸில் நம்ம ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலே போகிறோம். நல்லா பவுடர் ஆகிடும். இந்த வெல்லத்தையும் இந்த தேங்காய் துருவலோடு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்து அரைச்சது. சப்போஸ் ஏலக்காய் இல்லைன்னா நீங்கள் வேர்க்கடலை இல்லைனா தேங்காய் துருவல் அரைக்கும் பொழுது 2-3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூள் உப்பு அதையும் சேர்த்துட்டு இப்போ கைகளை வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரைச்ச வேர்க்கடலை, தேங்காய் துருவல், வெல்லம் எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து பிசைஞ்சு கலந்து விட போகிறோம். வேர்க்கடலை, தேங்காய், வெல்லம் சேர்த்த பூரணம் நம்ம தயார் பண்ணிட்டோங்க. அடுப்பு பக்கமே போகாமல் அடுப்பை பற்ற வைக்காமல் நம்ம பூரணம் ரெடி பண்ணியிருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 250 கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே ரெடி பண்ணதுங்க. இடியாப்ப மாவு தான், ஏற்கனவே வறுத்த மாவு தான் இது. இதுக்காக நம்ம போயிட்டு கொழுக்கட்டை மாவுலாம் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாவை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வேர்க்கடலை, தேங்காயெல்லாம் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பச்சரிசி மாவையும் அளந்து எடுத்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மாவில் நல்லா இந்த உப்பு படும்படியாக ஃபுல்லாக கலந்து விட்டுடுங்க. இப்போ இந்த மாவில் சேர்க்கறதுக்காக நான் 2 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு அளவில் தண்ணி எடுத்துக்கும். மாவில் தண்ணி சேர்க்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சு கலந்துக்கணும். இல்லைன்னா கைகளை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். நான் எடுத்த அரிசி மாவுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் தண்ணி செலவாச்சுங்க. இந்த மாதிரி கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக நாம் கலந்து வச்சுக்கணும். மிச்சம் தண்ணி பாருங்கள் இவ்வளவு இருக்குது. நாம் 2 கப்பு சூடு பண்ணி எடுத்துக்கிட்டால் தேவையான அளவை நாம் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக நாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வெடிப்பும் வராது, பல மணி நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். மாவு வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. நான் நெய் தான் சேர்த்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம கைகளை வச்சு அப்படியே நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கைகளை வச்சு நெய் ஃபுல்லாக படும்படியாக நம்ம ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துட்டோங்க. மாவோட பதம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நல்ல சாஃப்டான ஒரு பதத்தில் ரெடி பண்ணிக்கணும். இந்த மாவை நம்ம திறந்து வைக்கக்கூடாது. தேவையான மாவு எடுத்துகிட்டு மிச்சத்தை நம்ம மூடி வைக்கணும். நாம் செய்யறதுக்கு இப்போ ஒரு சின்ன உருண்டை சைஸ்க்கு நான் எடுக்கிறேன். இந்த மாவை நான் ஓரமாக வச்சு மூடி வச்சிடுறேன். இதை செய்யறதுக்காக இந்த மாதிரி வாழை இலை பயன்படுத்திக்கலாங்க. அப்படி வாழை இலை இல்லைனா நீங்கள் பால் கவர் கூட பயன்படுத்திக்கலாம். இல்லைனா பட்டர் பேப்பர் இருந்தால் அது பயன்படுத்திக்கலாம். அதில் நீங்கள் எண்ணெய் இல்லைனா நெய் தடவிக்கோங்க. நான் வாழை இலையில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ எடுத்த இந்த உருண்டையை அப்படியே இந்த பக்கமாக நான் வைக்கிறேன். வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் இந்த மாதிரி கொடுத்துடலாம். இப்போ இதை மூடி போட்டுட்டு அப்படியே தட்டை வச்சு நாம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு தட்டு இருந்தால் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய தட்டு எடுத்துக்கோங்க, இல்லைனா டப்பா மூடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படியே லைட்டாக ஒரு அழுத்தம் நமக்கு நல்லாவே விரிஞ்சு வந்துடும். இப்போ நான் இலையை திறக்கிறேன் பாருங்கள், நல்லா சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ இதில் வைக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பூரணம், இது வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி வச்சு லெவல் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த இலையை எடுத்து அப்படியே இது மேலே மூட போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் கைகளில் வச்சுட்டு கூட மூடலாம், உங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் நம்ம அப்படியே அழுத்தி விட்டுக்கணும். ஓப்பன் ஆகாமல் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கணும். அழுத்தி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலையிலேருந்து ஈஸியாக நமக்கு கிழண்டு வரும். இன்னும் நல்லா கைகளை வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க, அந்த பூர்ணம் வந்து வெளியே வராமல் இருக்கும். இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு இந்த ஓரங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெவல் பண்ணுறதுக்காக லைட்டாக இந்த மாதிரி விரலில் ப்ரெஸ்ஸிங் பண்ணிட்டிங்கன்னா ஒரே ஷேப்பாக பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ண போகிறோம். ஸ்டீமர் பிளேட்டில் நான் வாழை இலை போட்டு 3 கொழுக்கட்டை வச்சுருக்கேங்க. ஏன்னா நான் ரொம்ப பெருசாக தான் செஞ்சுருக்கேன், அதனால் இந்த 3 கொழுக்கட்டையை நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க, ஐ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். பாத்திரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி இப்போ தான் சூடாக ஆரம்பிச்சிருக்கு. நாம் இந்த ஸ்டீமர் பிளேட்டை இது உள்ளே வச்சுடலாம். ஸ்டவ் ஐ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மூடி போட்டுட்டு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம். நான் 10 நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணுறேன். நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் விடலான்னு சொல்லியிருந்தேன், நான் 10 நிமிஷம் வேக விட்டேன். இப்போ சூடு ஆறட்டும், நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பூரண கொழுக்கட்டை தயார் பண்ணிட்டோம். ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை தேங்காய் தான் பயன்படுத்தியிருக்கோம். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, அடுப்பே பயன்படுத்தாமல் கொழுக்கட்டை செய்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களே, அடுப்பு பயன்படுத்துனீங்களேன்னு கேட்பீங்க. நான் பூரணம் செய்யறதுக்கு அடுப்பு பயன்படுத்தவே இல்லைங்க. கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் கடைசியாக நம்ம 10 நிமிஷம் அடுப்பு பயன்படுத்தணும். அது வரைக்கும் அடுப்பே பயன்படுத்தாமல் தான் நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையானது எல்லாமே நம்ம ரெடி பண்ணோம். இந்த மாதிரி செய்யும் பொழுது ரொம்ப சுலபமாக இருக்குங்க. கொழுக்கட்டையும் பல மணி நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். வெடிப்புகள் வராமல் நம்ம செஞ்சு முடிக்கலாம். இப்போ நான் செஞ்ச கொழுக்கட்டை நீங்களே பாருங்கள், வெடிப்புகளே இருக்காது, அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு வெடிப்புகள் கூட இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள். எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன் பாருங்கள். கொழுக்கட்டை தொடும்பொழுது அவ்வளவு சாஃப்டாக இருக்குது. நான் ஒன்றுமே பண்ணலை, மடித்து தான் விட போகிறேன். இந்த பாருங்கள், அப்படியே நம்ம மடித்து விடும் பொழுதே அதுலேருந்து அப்படியே பிஞ்சு வந்துடுது. எவ்வளோ சாஃப்டாக பிஞ்சு வருது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பல மணி நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்காக கொஞ்சமாக பிச்சு சாப்பிட்டு காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க. நான் சாப்பிட்டதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 2 தடவை மென்னுட்டு கடித்து முழுங்கினோடனே அவ்வளோ சாஃப்டாக நம்ம தொண்டையில் இறங்குது. நாம் சேர்த்த ஸ்டஃபிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த வேர்க்கடலையோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. தேங்காயோட ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருந்தது. இனிப்பு கரெக்டாக இருந்தது. ஏலக்காய் ஃப்ளேவர் எல்லாமே சேர்த்து ஓவராலாக சாப்பிடும் பொழுது அவ்வளவு அருமையாக அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை.